بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله ولا تموتن إلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فقد قال الله تعالى: وجعل لي وزيرا من أهلي هارون أخي. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: سبق درهم 100,000 إلى آخر الحديث. صدق النبي الأكرم صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹுக்கே, அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீதும் அவங்களுடைய குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகில் தோன்றி மறைந்த இனிமேல் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் உண்டாகட்டுமாக. குறிப்பாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீது அவனுடைய பிரத்யேக சாந்தி, சமாதானம், ஸலவாத்து, ஸலாம் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. ஆரம்பமாக யாவருக்கும் இஸ்லாமிய காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி மெப்கோ அவங்க நடத்தக்கூடியது. முஸ்லிம்களுடைய கல்வி மேம்பாட்டு சார்பாக நடத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. மாஷா அல்லாஹ், இதை நடத்தக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும், இதற்கு எந்த வகையிலெல்லாம் யாரெல்லாம் உதவுறாங்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா ஹைர் பரக்கத்தான வளமான வாழ்க்கை உலகையும் ஆகரத்திலும் தருவானாக. இவங்க செய்யக்கூடிய சேவை அப்படிங்கிறது, நம்ம சாதாரண ஒரு பழமொழி படிச்சுக்கிட்டு இருப்போம்னா, அநேகமாக சீன பழமொழின்னு நினைக்கிறேன். பசித்தோருக்கு உணவு கொடுப்பதை விட, பசித்தோருக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கடித்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அவ்வப்போது ஏதோ சின்ன சின்ன உதவிகள் பலரும் செய்வதுண்டு. ஆனா இவங்க அந்த உதவியை வந்துகிட்டு நிரந்தரமா அவங்க வாழ்நாள் முழுவதும் சொந்தமாக சொந்த காலில் நிற்பதற்காண்டி இவங்க மூலம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் கூட, தலைமுறையும் கூட சொந்த காலில் நிற்பதற்காண்டி வழிவகை செய்யறாங்க என்பது கல்விக்காண்டி உள்ள ஒரு மிகப்பெரும் ஒரு தொண்டாக பார்க்கப்படுதுன்னு பார்க்கிறோம். அந்த வகையில் இவங்க செய்யக்கூடிய இந்த தொண்டுங்கிறது ஒரு நிகரற்ற ஒரு தொண்டு. அல்லாஹ் தஆலா இதனை அங்கீகரிப்பானாக. இது போன்ற தொண்டுகளை நம்மையும் அல்லாஹ் உட்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல பாக்கியத்தை தருவானாக. இந்த கல்வி சார்ந்த பணிகள், கல்வி சார்ந்த அந்த துறை அப்படிங்கிறது இஸ்லாத்துல ரொம்ப சிலாகித்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தியா தான் இருக்கும். முதல்ல இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வழங்கக்கூடியதுல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்பதாகத்தான் முதல் வஹி இருந்தது. நபியே நீங்கள் வாசிங்க என்பதுதான் ஒரு குர்ஆனுடைய வசனமா இறங்குச்சு. இக்ரா அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பெரும்பாலும் இதுக்கு இக்ரான ஓதுன்னு அர்த்தம் வச்சிருவோம். அப்படியும் அர்த்தம் உண்டு. ஆனா இதுக்கு சரியான அர்த்தம் வைக்கிறது, பொருத்தமானது வாசியுங்கள் என்பதுதான் இதுக்கு பொருத்தமா இருக்கும். எனவே குர்ஆன் ஓதுறா நன்மை உண்டு. ஆனா அதனுடைய அர்த்தம் அறிந்து ஓதுறது, அது அல்லாத குர்ஆன் அல்லாத எல்லா கல்வியும் நான் கற்று தேரணும் என்பதாக அந்த ஆயத்து பொதுப்படையா சொல்லுது. அந்த ஆயத்துல குர்ஆனை ஓதுங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. மொத்தத்தில் நீங்கள் வாசியுங்கள், உங்களுடைய கல்வியை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் வஹியாவே இருந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம அதுல தான் ரொம்ப பின்னாடி தங்கி இருக்கிறோம். எது முதல் வஹியா இருந்துச்சோ அதுல ரொம்ப பின்னாடி இருக்கிறோம் என்பது ஒரு கைசேதத்துக்குரியது. எந்த அளவுக்குன்னா, சச்சார் கமிட்டி இது போன்று வெளியே இருந்த ஆட்கள் நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ரொம்ப தரம் குறைந்து இருக்கிறோம் என்பது ஒரு கவலைக்குரியது. அல்லாஹ் நம்மளுடைய தரத்தை உயர்த்துவானாக. உலகத்திலும் ஆகிரத்திலும் உயர்ந்து இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நல்ல நசீபை தருவானாக. எனவேதான் நம்ம குர்ஆன்ல பார்ப்போம், இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி இருக்குன்னா வெறும் ரெண்டு காரியங்கள். இந்த அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர்கள் யார் தக்வாவில் உயர்ந்திருக்காங்களோ, இறை அச்சத்தில் உயர்ந்திருக்காங்க, இவங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்க. அதெல்லாம வேற எந்த வகையிலும் உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது என்பதாக குர்ஆன் பறைசாற்றுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன,
கற்று தேர்ந்தவர்களும் கற்றாதவர்களும் சமமாகுவார்களா? எனவே கற்றவர்களுக்கு ஒரு படித்துறம், நல்ல ஒரு படித்தரம் உண்டு என்பதை குர்ஆன் வர்ணிக்குதுன்னு பார்ப்போம். எனவே படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், கல்வியில் நாம் முன்னேற வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துதுன்னு பார்ப்போம். பொதுவாக ஒரு போர் சூழல்ல பிடிக்கப்படக்கூடிய கைதிகளை பழிவாங்கணும்னு நினைப்பாங்க. இஸ்லாம் அப்படிலாம் நினைக்காது, அவங்களை விட்டு விடணும்னு நினைக்குது. விட்டுவிடக்கூடிய நேரத்தில் பொதுவாக உலக அடிப்படையில் எல்லாருமே பொருளின் மீது மோகம் கொண்டிருப்பாங்க. பிரத்யேகிச்சு பத்ர் அப்படிங்கிற அந்த யுத்தம் நடந்த நேரத்தில் இஸ்லாம் முஸ்லிம்கள் ரொம்ப வீழ்ச்சியில் இருந்தாங்க பொருளாதார ரீதியில. யுத்தத்துக்கு போகும்போது கூட நிராயுத பாணிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக குறைந்த ஒரு ஆயுதத்தோடு தான் போனாங்க. அத்தகைய ஒரு சூழ்நிலையில இவங்க கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அவர்களிடத்தில் எங்களுக்கு இத்தனை தொகை தாருங்கள், தந்துட்டு போங்க என்று சொல்லல. மாறாக நீங்கள் உங்களுக்கு யார் கற்றிருக்கிறீர்களோ, கல்வி அறிவுள்ளவரோ, அந்த மாதிரி கல்வி அறிவு உள்ளவர்கள் எங்களுக்கு ஒரு கல்வி கற்றுக் கொடுத்துட்டு நீங்க போகலாம் என்பதை இதைத்தான் அவர்களுக்கு ஈட்டு தொகையாக முன்னிலைப்படுத்தியது. எவர்களுக்கு கல்வி அறிவு இல்லையோ அவர்கள் பணமாக தொகை தந்துவிட்டு போகலாம் என்பதாக கல்வி என்பதை அந்த கைதிகளுக்கும் கூட தாங்கள் விடுதலை ஆவதற்காக வேண்டி இதைத்தான் முன்னிலைப்படுத்துச்சுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கல்வி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தரம் உயர்ந்து அது ரொம்ப ஒரு கட்டாயமான ஒன்றாக இஸ்லாம் வலியுறுத்துவது. ஏனென்றால் கல்வி அறிவை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம், அவங்க தன்னுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நாம இன்றைய உலக அடிப்படையிலையும் பார்க்கிறோம். அந்த வகையில் இப்பதான் நம்ம ரிசல்ட் பார்த்திருப்போம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அநேகமா மார்ச் 6ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 2026 யூபிஎஸ்னுடைய அந்த ரிசல்ட் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை சதமானம் நல்ல உயர்ந்திருக்குது என்பதாக எல்லாருமே பாராட்டுறாங்க. சென்ற வருஷங்கள்ல வெறும் 23 பேரா இருந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் எழுதுனது 900 சில்லற பேர்கள் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அதில் சுமார் 56 பேர்கள் முஸ்லீம்கள் நம்ம இந்திய அளவில் தேடி வந்திருக்கிறாங்க என்பது எல்லாருமே கொண்டாடுறாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடியது. பிரத்யேகிச்சு நாம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பது அதில் 2ஆம் இடம் பிடித்தது நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த சகோதரி ராஜேஸ்வரி அப்படிங்கிற சகோதரி. 7வது இடத்தை பிடித்தது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சகோதரர் என்பது நமக்கு மேலும் சந்தோஷமா இருக்குது. ராஜா முஹைதீன் அப்படிங்கிற சகோதரர் எடுத்துக்காரு, MBBS டாக்டர் அப்படிங்கிறவங்க. இந்த மாதிரி நம்ம கல்வியில் முன்னேற வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அந்த வகையில நம்ம மக்கள் முன்னேறி வராங்க என்பது நமக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா மேலும் ஸ்பீடு கூட்டணும், இன்னும் கூடுதல் இதுல பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமா இருக்குது. இத மாதிரி நாம கால் பதிக்கக்கூடிய நேரத்தால் நம்மளுடைய உரிமைகள் நம்மளிடத்தில் கட்டி காக்கப்பட்டு நாம உரிமைகளை வாங்கி கொள்ள முடியும் பார்ப்போம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானுங்க, இந்தியா சுதந்திர இந்தியாவில் முதல் கல்வி அமைச்சர் யாருங்க? எல்லாருமே படிச்சவங்க தான். நம்ம தான் படிப்புல குறைஞ்சாலும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டா இருக்கு, LKG இருக்கு உங்களுக்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் மாறுதாட்டு இல்லையா? சுமார் 11 ஆண்டு காலங்கள் அந்த ஆட்சி பதவியில் இருக்கிறாங்க, அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. 1947 முதல் 58 வரைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிற பொறுப்பு அவங்க வகிக்கிறாங்க. இன்னைக்கு IITன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி உள்ளது, பல காலேஜுகள் என்னென்ன இருக்குதோ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அவங்க நிறுவி இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்ததுல நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு கல்விக்காண்டி மாபெரும் சேவை செய்ததுல ஒரு முஸ்லீம் ஒரு மௌலானா என்பது நமக்கு சந்தோஷமா இருக்கின்றது. அது மாதிரி தமிழ்நாட்டில் கூட கல்வியின் தந்தை பாராட்டப்படுறாங்கல்ல, காமராஜர் அப்படிங்கிறாங்க. அவங்க எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான பள்ளிகள் திறந்திருக்கிறாங்க. இலவச கல்விங்கிறது இருந்திருக்குது, ஆனா பரவலாக இல்லாம இருந்திருக்கு. இவங்க தான் பரவலாக ஆக்கி விட்டுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கல்விக்காண்டி சேவை செய்தவர்கள் எல்லாம் இன்று வரை பாராட்டப்படுறாங்கன்னு பார்ப்போம். கல்வி அப்படிங்கிறது நமக்கு கியாமத் வரைக்கும் துணை நீக்கக்கூடியதுன்னு பார்ப்போம். நம்ம கூட ஹதீஸ்ல படிச்சிருப்போம்ல, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்கள் மொத்தமும் நின்று விடுகின்றது. இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு, அதில் 3 அமல் மட்டும் கியாமத் வரைக்கும் தொடர்ந்து வருது என்பதாக சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு சாலிஹான குழந்தை, பெற்றோருக்கான துஆ செய்யக்கூடிய குழந்தை. அது மாதிரி பயனுள்ள கல்வி அது எந்த வகையில் பயனுள்ளதா இருந்தாலும் சமுதாயத்திற்கு, உம்மத்துக்கு, மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு கல்வி நமக்கு அது ஆகிரத் வரைக்கும் நன்மை கிடைக்காது. அது மாதிரி சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமாக தொடர்ந்து நன்மை தரக்கூடிய சதக்கா. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்தா இப்ப சாப்பிட்டு போயிடுவார். ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா ஒரு 6 மாசம் 1 வருஷம் போடுவாங்க, கிழிஞ்சு போயிடும். ஆனா சதக்கா ஜாரியாகிறது அந்த பொருள் இருக்கு, அதுல இருந்து பயன் பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. இதுதான் சதக்கா ஜாரியா அப்படிங்கிறது. ஒரு மரம் வைக்கிறோம், பள்ளியாசல் கட்டுறோம், இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கல்விக்காண்டி உதவி செய்யற இதெல்லாம் நமக்கு சதக்கா ஜாரியால சேருதுன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு காரியம் தான் இந்த கல்வி சார்ந்த அந்த சேவை அப்படிங்கிறது. அந்த சேவை செய்யக்கூடிய இவங்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த மாதிரி நமக்கு ஒரு கல்வி நம்மிடத்தில் இருந்தால் நம்மால் நம்முடைய உரிமைகளையும் தேவைகளையும் சரியான முறையில் நாம ஈட்டிக் கொள்ள முடியும், நமக்கு தவறிடாமல் பார்த்து கொள்ள முடியும் என்பது ஷரியத்தும் சொல்லுதுன்னு பார்ப்போம். நமக்கு தெரியுங்க, யாருமே நபித்துவம்
நபியாக ஆகுதல் அப்படிங்கிறது கேட்டு பெற முடியாது, அது அல்லாஹ்வா கொடுக்கிறது. ஆனா ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் கேட்டு பெறப்பட்டுச்சு. அவங்க யாருங்க? ஞாபகம் சொல்லுங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் நபி ஆக்கும் போது அவங்க கேட்கிறாங்க, வஜ்அல்னி வஸீரன் மின் அஹ்லி, அல்லாஹ் எனக்கு ஒரு அமைச்சர் வேண்டும் என்னுடைய குடும்பத்திலிருந்து. அவர் வந்து நல்ல பேச்சாற்றல் உள்ளவரா இருக்கிறாரு. வஹி ஹாரூன, என்னுடைய சகோதரர் நல்ல பேச்சாற்றல். அந்த மாதிரி பேச்சாற்றல் கல்வி அப்படிங்கிற விஷயம் வருது. அப்ப எழுத்தாற்றல் பேச்சாற்றல்ங்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய உரிமைகளை தான் செய்ய நினைக்கக்கூடிய அந்த காரியங்களை சாதிப்பதற்கு அதுதான் உறுதுணையா இருக்குது என்பதன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பெற்றார்கள் தன்னுடைய சகோதரனை நபியாக ஆக்குவதற்காக வேண்டி. அந்த மாதிரி நபி ஆனதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு பெரிய முறையில் அந்த இஸ்லாத்தை தௌஹீதை கொண்டு போய் சேர்த்து ஃபிரௌன் இடத்துல அடிமை பெற்றிருந்த அவ்வளவு பெரிய சமுதாயத்திற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள் பார்ப்போம், அந்த கல்வியின் காரணமாக. இதே மாதிரிதான் இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பிறந்தது என்னவோ அவங்க பலஸ்தீன்ல பிறந்திருக்கிறாங்க, மிஸ்ர்ல போய் சேர்றாங்க, ஈஜிப்ட்ல. அங்க போய் சேர்ந்து அங்க ஒரு பதவியில போய் அவங்க வகிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நாடு அந்நிய நாடு, அந்த நேரத்துல இப்போ அந்நிய நாடா தான் இருக்குது. அங்க போயிட்டு ஒரு ஆட்சி பீடத்துல உட்காரணும், ஒரு பெரிய பதவியை தன்னகத்தை ஆக்கி கொண்டு சாதாரணமா ஆக்கிட முடியாது. அவங்களிடத்திலிருந்து அந்த அறிவாற்றலின் காரணமாக இந்த பதவியை ஏகண்ட தாங்க என்பதாக அந்த உணவுனுடைய துறையை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சியை அந்த பதவியை தன்னகத்தை வைத்திருந்தாங்க. சரியான முறையில் அதில் நிர்வகித்தாங்கன்னு பார்ப்பாங்க. எனவே இந்த கல்வி அப்படிங்கிறது மாபெரும் பதவிக்கு நம்ம வந்து சேர்றதுக்காண்டி அது காரணமா இருக்கும். இது போன்ற ஒரு பாக்கியமுள்ள ஒரு சேவை தான் இந்த சேவையா இருக்குது. எனவே இதை நாம வந்து சரியான முறையில் கெட்டி காக்கணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி செய்யக்கூடிய சேவைகளுக்காண்டி நாம நேரடியாக உடல் உழைப்பு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. அது மாதிரி நம்மளுடைய பொருளாதார உதவியும் கூட செய்யணும். நம்ம ரமலானுடைய மாசத்துல பொதுவாக நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நன்மைகள் வந்து கூடுதலான நன்மை கிடைக்கும்.